ராயப்பர் எப்பொழுதும் முந்திரி கொட்டை என்று சொல்லுவார்கள். அது வகையிலே அவர் எடுத்ததற்கெல்லாம் அவர்தான் முதலில் பதில் சொல்லுவார். தனக்கு தெரியும் என்று காட்டுவதற்கு முற்படுவார். எனவே அவர்தான் இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளில் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுவிட்டு அதற்கான பதிலை 7 முறை என்று சொல்லுகின்றார். யூத சமுதாயத்திலே 3 முறை மன்னித்தால் போதும். ஏனென்றால் 3 முழுமை. எனவே முழுமையாக மன்னித்து விட்டாய் என்ற அர்த்தம். ஆனால் ராயப்பரிடம் இறங்கிய அந்த இரக்க குணம் இன்னும் அதிகமாகி, தாராள குணம் இன்னும் அதிகமாகி, 3 முறை மன்னித்தேன், மறுபடியும் ஒரு 3 முறை மன்னித்தேன், 3 3 6, அதற்கு பிறகு கொசுராக எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு முறை மன்னிக்கின்றேன். எனவே இதை கேட்ட உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராயப்பரை பார்த்து, வெரி குட், யூத சமுதாயம் எதிர்பார்ப்பதை விட அதிகமாகவே நீ மன்னிக்க முற்படுகின்றாய், உன் இதயம் பறந்தது, இரக்க குணம் கொண்டது என்று பாராட்டி இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக என்ன சொல்லுகின்றார்? 7 முறை அல்ல, 70 தடவை 7 முறை. நீங்கள் சென்று கால்குலேட்டர் அப்படியே போட்டு பார்த்தா கூட அது எத்தனை முறை வருகிறது என்று பாருங்கள். எனவே அளவற்ற விதத்தில் நீ மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இந்த மன்னிப்பின் அடிப்படையில் தான் அன்பானவர்களே விண்ணகம் இருக்கிறது. ஏனென்றால் மனித பலகீனத்திலே நாம் தவறக்கூடியவர்கள் என்று சொல்லுகின்ற போது பிறருக்கு எதிராகவும் நாம் தவறு செய்வோம், அநியாயமாக அக்கிரமாக பிறருக்கு செய்வோம். அந்த தவறுகள் அடுத்தபடியாக நமக்கு நாமே செய்து கொள்ளுகின்ற பாவங்கள், அதுதான் கொடியது. எனவே இவற்றுக்கெல்லாம் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த மன்னிப்பு நமக்கு கிடைத்து விட்டால்தான், பாவங்கள் எல்லாம் மன்னிப்பால் கரையப்பட்டு விட்டால்தான் நமக்கு மோட்சம் உண்டு. எனவே அந்த மன்னிப்பின் அடிப்படையில் தான் நமது தவறுகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விண்ணகத்தை நாம் அடைய முடியும். இந்த வகையில்தான் இங்கே கண்டிப்பாக நீ மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு